ஓப்பன் ஏஐன்னு சொல்லப்படுற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆகிய செயற்கை நுண்ணறிவு சாதனத்தை உருவாக்குனதுனால உலகத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு மரணம் ஒண்ணு நிகழ்ந்திருக்குது. இந்த உருவாக்குனதுனால இல்ல, இந்த உருவாக்குனதுக்கு பிறகு அதனுடைய வளர்ச்சியா உருவாகின ChatGPT அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஏஐ உலகத்துல கூகுளுக்கு அடுத்து அல்லது கூகுளே மிஞ்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏஐ சாதனமா வரும் அப்படின்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த சாஃப்ட்வேர் உருவாக்கத்தினால ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. இந்த உருவாக்குனவரும் கூட அந்த உருவாக்கத்துக்கு அதிகமான பங்களிப்பும் இவருக்கு இருந்திருக்கு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா சுஜிர் பாலாஜி. இவர் இறப்பு ஒரு கொலையா அல்லது தற்கொலையா அப்படிங்கிறது இன்னமுமே சந்தேகமா தான் இருக்குது. இவர் இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இவர் இறந்தது ஒரு கொலையா தற்கொலையா அப்படிங்கிறதுக்கு ChatGPT கிட்ட நேரடியா நம்ம கேட்க போறோம். சோ அது என்ன பதில் சொல்லுது, இது உண்மைக்குமே ஒரு கொலையா அல்லது தற்கொலையா, அது மட்டும் இல்லாம சுஜிர் பாலாஜி இறந்ததுக்கான நியாயம் கிடைச்சிச்சா அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். உலக வாழ் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். யூடியூப் தளத்தினூடாக நான் உங்கள் ஜனா. யார் இந்த சுஜிர் பாலாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் இந்தியாவில பிறந்து கலிபோர்னியாவில், அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிபோர்னியாவில் ஒரு யூனிவர்சிட்டியில படிச்சாரு. ஐடி லாங்குவேஜ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் டிசைனிங், இந்த மாதிரியான விடயங்களுக்கான ஒரு பட்டத்தை படிச்சவர் தான் அவரு. ஸோ இவர் இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு அமெரிக்கர். ஸோ இங்க இருந்து அங்க போயிட்டு அவர் படிச்சாலும் கூட 2021 ஆண்டுல இருந்து 2024 ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் அங்கேயே தான் இருந்தாரு. 2021 ஆண்டு டிகிரி முடிச்சதுக்கு பிறகு அங்கே ஓப்பன் ஏஐ நிறுவனத்துல வேலைக்கு சேர்ந்துக்கிறாரு. ஸோ வேலைக்கு சேர்ந்த அந்த கொஞ்ச காலத்திலேயே அவர் அந்த ChatGPT உருவாக்கத்திலையும் அதன் அப்கிரேட்லயும் ரொம்ப அதிகமான பங்கு அவர் சார்பில் கொடுத்திருந்தாரு. பிரச்சனை எப்ப வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அங்க வேலை செய்யற காலத்தை வரைக்கும் அங்க எந்த ஒரு பிரச்சனையுமே வரல. அவர் அங்கிருந்து வேலையை விட்டு நின்றதுக்கு பிறகுதான் பிரச்சனை வந்துச்சு. சுஜிர் பாலாஜி இறந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, 2024 ஆண்டு, அதாவது போன வருடம் நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தான் அவர் இறந்து போயிருக்காரு. அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முதல்ல தான் அந்த கம்பெனில இருந்து அவர் வெளியே வந்திருக்காரு. அதாவது கம்பெனில வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து வெளியே வந்திருக்காரு. அவர் வெளியே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு அதாவது இந்த ChatGPTக்கு தேவையான அந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே இவங்க டிசைன் பண்ணி கொடுக்கணும். அந்த தகவல்கள் எல்லாத்தையுமே இவங்க பதிவேற்றம் செய்யணும். சோ இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே அந்த ஏஐ சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த ChatGPTல என்னென்ன கேள்விகள் கேட்கிறோமோ அதுக்கு எல்லாமே அது பதில் சொல்லும். சோ இப்படித்தான் டிசைன் பண்ணிருக்காங்க. சோ அதுக்கு தேவையான தகவல்களை ஏற்கனவே பதிவு செஞ்சிருக்கணும். ஆனா பதிவு செய்யாம சில தகவல்களை அந்த ChatGPT கொடுக்க தொடங்கிடுச்சு. சோ அதனால ஒரு சந்தேகம் ஒண்ணு வந்துச்சு, எங்கேயோ இந்த ஒரு பிரச்சனை ஒண்ணு நடக்குது. ஏன்னா யாரோட அனுமதியுமே இல்லாம, நானும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் தான். சோ என்னோட கண்டென்ட் என்னோட அனுமதியே இல்லாம இன்னொருத்தர் யூஸ் பண்ணும் பட்சத்துல அது எனக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்கும். இந்த மாதிரி சில போட்டோஸா இருக்கட்டும், அதே மாதிரி சில நியூஸஸா இருக்கட்டும், வேற ஒரு தரப்பு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும்போது அவரோட அனுமதி இல்லாம அதை எடுத்து கேட்கறவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கறது. சோ இப்படி கொடுக்கும்போது உண்மையா உழைச்ச அந்த நபரோட உழைப்பு திருடப்படுறதுக்கு சமமான ஒரு விடயம் தான். சோ இப்படி திருடப்படுமா இருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய உழைப்பு இல்லாம போயிடும். இப்ப ஏஐ வந்ததுக்கு பிறகு மனிதர்களோட உழைப்பு இல்லாம போகுதுன்னு தான் சொல்லணும். கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. கொஞ்ச காலத்துல ஏஐயோட செயற்பாடு அதிகமா இருக்கும், மனிதர்களுடைய செயற்பாடு குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு உலகத்தையே ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு இது வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை. இதை தெரிஞ்சுக்கிட்ட பாலாஜி என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது சட்டத்துக்கு முரணானது. ஏன்னா இன்னொருத்தருடைய கிரியேஷனை திருடி கொடுக்கறது சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட அவரு தன்னோட நிறுவனத்துல இருக்க உயர் அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காரு, லீகலா சொல்லியிருக்காரு, இது பில. சோ இப்படியாப்பட்ட செயற்பாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. சோ இதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இது லீகலா தான் நடக்குது. நம்ம அப்படி எதுவுமே டிசைன் பண்ணல. ChatGPTக்கு கொடுக்குற தகவல்களை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உண்மை அது இல்ல. சுஜிர் பாலாஜி இதை கண்டுபிடிச்சிட்டாரு. இவங்க தான் அந்த ஏஐ உள்ளுக்கு மாற்றங்களை செஞ்சு இல்லீகலா அந்த தகவல்களை எடுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால என்ன செஞ்சிருக்காருன்னா, அவர் இறக்குறதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னுக்கு அந்த கம்பெனில இருந்து நின்றுறாரு. அவர் நிக்கும் போது சும்மா நிக்கல, அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள் தகவல்கள் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டாரு. சோ எடுத்துக்கிட்டு தான் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த கம்பெனில இருந்து நின்றுக்காரு. சோ இதுதான் முதல்ல நடந்துச்சு. வேலையில இருந்து நின்றதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய அவர் அந்த கம்பெனில இருந்து எடுத்த தகவல்களை ஆதாரமா வச்சுக்கிட்டு அமெரிக்காவில மிக முன்னணி
செய்தி பத்திரிகையான நியூயார்க் டைம்ஸ்க்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி அதாவது ஓப்பன் ஏஐல அதாவது ChatGPT வேலை செஞ்ச ஒரு நபரே இப்படி ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்கறது வந்து உலகத்துல எல்லாரையுமே சிந்திக்க வச்சுச்சு. ஏன்னா அவர் கொடுத்த இன்டர்வியூ எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த ChatGPT வந்து பதிப்புரிமை உள்ள அதாவது மத்தவங்களோட கிரியேஷனை களவெடுத்து தான் அது தகவல்களை பரிமாறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இப்படி சொன்னது வந்து எல்லாரையுமே பிரமிக்க வச்சிருக்கு. ஏன்னா இப்படி ஒரு தகவலை அதன் அப்டேட்கெல்லாம் மிக முக்கியமான காரணமா இருந்த இவர் இப்படி ஒரு தகவலை சொல்றது வந்து எல்லாரையுமே ரொம்ப ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. அதனால என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கம்பெனியோட ஷேர் மார்க்கெட்ல அந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே டவுன் ஆனிச்சு அந்த டைம்ல. அதுக்கு பிறகு ஓரளவு பிக்கப் ஆகி வந்தாலும் கூட அந்த டைம் ரொம்பவே டவுன் ஆனிச்சு. சோ இதுக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாருன்னா, இது சம்பந்தமான தகவல்களை தேட ஆரம்பிச்சாரு. அந்த ஆதாரங்களை முன் வச்சு இந்த கம்பெனியை இழுத்து மூடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கைகளை முன்னெடுக்க தொடங்கினாரு. ஏன்னா சரியா கோர்ட்டுக்கு போயிட்டு ஆதாரங்களை நிரூபிக்கிற பட்சத்துல பல கோடி மில்லியன் அமெரிக்க டாலர் செலவழிச்சு உருவாக்குன அந்த நிறுவனத்தையே மூட வேண்டியதாகிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செயற்பாடை செஞ்சிருக்காங்க. இவர் முன்னெடுத்தது வந்து அதை மூடணும் அப்படிங்கிறதுக்காக. இல்லைன்னு சொன்னா லீகலா அந்த மத்தவங்களுடைய ஓன் கிரியேஷனை நீங்க எடுப்பீங்களா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத இவர் முன் வச்ச கருத்து. அந்த நியூயார்க் டைம்ஸ்க்கு வந்து அவர் விளக்கம் கொடுக்கும்போது இப்படித்தான் கொடுத்திருந்தாரு. சோ நம்ம வந்து மத்தவங்களுடைய கருத்துக்களை எடுக்கும்போது அவங்களுடைய கண்டென்ட்டை வந்து நம்ம வாங்கும்போது அதுக்கு வந்து ஒரு பணத்தொகையை கொடுக்கணும். சோ பணமே கொடுக்காம அதை பயன்படுத்துறது பிழைங்கிறது தான் அவரோட ஆர்கியூமெண்டா இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் நிறைய தகவல்களை தேட ஆரம்பிச்சாரு. அதை வந்து அவர் அந்த கம்பெனில இருந்து விலகினதுக்கு பிறகு அவருடைய அபார்ட்மெண்ட்ல இருந்து தகவல்கள்லாம் தேட ஆரம்பிச்சாரு. அது இல்லாம அந்த கம்பெனில இருந்து ஏற்கனவே நிறைய ரகசியங்களையும் அவர் கொண்டு வந்திருந்தாரு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த கம்பெனி என்ன செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கம்பெனி செஞ்சாங்கன்னு சொல்லிதான் யூகமா இருக்குது. ஆனா உத்தியோகபூர்வமா இது வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணப்படல. சோ இது வரைக்கும் அது வந்து அந்த சான் பிரான்சிஸ்கோல இருக்க கோர்ட்ல வந்து வழக்கு போய்கிட்டு தான் இருக்குது. சோ அங்க உள்ள போலீஸ் வந்து இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி கிடைச்சதுக்கு பிறகு அங்க போயிருக்காங்க. சோ அங்க போனதுக்கு பிறகுதான் தெரியும் சுஜிர் பாலாஜி வந்து இறந்து கிடந்திருக்காரு. சோ இறந்தாருன்னு சொன்னா சூசைட் மாதிரி தான் இருந்திருக்கு. ரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டிருந்துச்சு. சோ சூசைட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சோ அதுக்கு பிறகு அவருடைய ஃபைல சூசைட்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. போன வருஷம் நவம்பர் மாசம் 26ஆம் தேதி தான் அவர் இறந்து போனாரு. இவர் இறந்ததுக்கு காரணம் வந்து இதுதான். ஏன்னா இந்த செய்தியை சொல்லி 2 மாசத்திலே இறக்குறாரு. அது சம்பந்தமான ஆதாரங்கள்லாம் வச்சிருக்கேன். சோ சரியா ஆதாரங்கள்லாம் திரட்டி அந்த கம்பெனியே மூட போறேன் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு. சோ இதனால 2 மாசத்திலே அவர் இறந்து போனாரு. சோ இது வந்து எல்லாருமே பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ இது கொலையா தற்கொலையா அப்படிங்கறத நம்ம ஏன் ChatGPT கிட்ட கேட்க கூடாது? சோ அதுகிட்ட கேட்டு பார்ப்போம் ChatGPT என்ன பதில் சொல்லுதுன்ட்டு. ஏன்னா ஓப்பன் ஏஐல மிக முக்கியமான சாதனம் தான் இந்த ChatGPT. இப்ப அதிகமான நபர்களால பயன்படுத்தப்படுது. சோ இதனாலே ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. சோ அதுகிட்டே கேட்டுருவோம் அவர் எதனால இறந்தாரு, என்ன காரணங்கள், அந்த மாதிரி கேட்டு பார்ப்போம். சோ நெட்வொர்க்ல வந்து நம்ம கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் லோட் ஆகி கொஞ்சம் டைம் ஒன்று எடுத்து தான் சோ அது வந்து ரிப்ளை பண்ணும். சோ என்ன ரிப்ளை பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ ChatGPT, எனக்கு சில கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். அதாவது உங்களுடைய உருவாக்கத்துக்கு காரணமா இருந்த சுஜிர் பாலாஜி மரணத்தை பத்தி சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாமா? சுஜிர் பாலாஜியின் மரணம் குறித்து நீங்க என்ன கேள்விகள் கேட்டாலும் நான் முடிந்தவரை தெளிவாக பதிலளிக்க முயற்சிக்கிறேன். ரைட், ஓகே, ரைட், கேட்போம். கொஞ்சம் டைம் எடுத்து தான் சொல்லுவாரு. ரைட், இருந்தாலும் பரவாயில்ல. சரி ChatGPT, அவர் இறந்ததுக்கு காரணம் உங்களுடைய நிறுவனத்தை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது. இது உண்மையா? சுஜிர் பாலாஜியின் மரணம் பற்றி அதிகாரப்பூர்வ விசாரணைகள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர் ஓபன்எஸ்ஐயின் செயல்பாடுகள் தொடர்பாக முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருந்தார். இதனால் சிலர் அவரது மரணம் ஒரு சுழற்சியின் விளைவா இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறாங்க. ஆனா இதுவரை எந்த ஒரு உறுதியான விசாரணையும் இது ஓபன்எஸ்ஐயின் காரணமாவே நடந்தது என நிரூபிக்கவில்லை. நீங்க இதை பற்றி மேலும் தகவல்கள் அறிய விரும்புறீங்களா? இப்ப நீங்களே கேட்டிருப்பீங்க அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய மரணம் வந்து ஒரு கொலை அல்ல, அது வந்து ஒரு தற்கொலையா இருக்குன்னு தான் சொல்லுது. ஆனா நிறைய பேர் இது கொலையா நம்புறாங்க அப்படிங்கறது அதோட விளக்கமா இருக்குது. சோ அங்க அந்த மரணம் நடந்த இடத்துல என்னென்ன மாதிரியான ஆதாரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லி நம்மளே கேட்டு பார்ப்போம். அதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு சொல்லி. சுஜிர் பாலாஜியோட மரணம் சம்பந்தமா இன்னும் சில கேள்விகள் கேட்கணும். கேட்கலாமா? பாலாஜியின் மரணம் தொடர்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் நான் முடிந்தவரை பதிலளிக்க முயற்சிக்கிறேன். என்ன விடயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் இறந்த போது அவருடைய அந்த அந்த அறையில வந்து ரத்தம் வந்து சிதறி கிடந்ததாகவும், அது மட்டும் இல்லாம அவருடைய விசாரணைகள் முறையா முன்னெடுக்கப்படலன்னு சொல்லி சொல்லப்படுது. இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் எப்படி? சுஜிர் பாலாஜியின் மரணம் பற்றிய விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. சில அறிக்கைகள் கூறுவது போல்
அவரது மரணம் சந்தேகத்துக்குரியது 80க்கான காரணங்கள் உள்ளன. அவரது அறையில் ரத்தம் இருந்ததாகவும் அது ஒரு சாதாரண தற்கொலையா அல்லது வேறு காரணமா என்பதில் உறுதியா சூற முடியாத நிலை இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சரி, இதுக்கு பிறகு பேசணும்னா ChatGPT இன்னும் நிறைய பேசிக்கிட்டே தான் போகும். சோ அதோட தொடர்பாடல முடிச்சுக்கிறது நல்லோம். சோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த அறையில வந்து ரத்தம் சிதறி இருந்ததாகவும் அவர் வந்து அந்த தற்கொலையில இருந்து அது தற்கொலைன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு, யாரோ கொலை செய்ய முற்பட்டதாகவும் அவர் தப்பிக்கிறதுக்கு முயற்சி செஞ்ச அடையாளங்கள் அந்த ரூம்ல நிறைய பொருள்லாம் சிதறி காணப்பட்டிருக்கு, தலையில நிறைய இடங்கள்ல பலமா அடிபட்டிருக்கு. சோ தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்டோட அறிக்கையில வந்து முன் வச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் தீர்ப்பு வந்து வரல. சுஜிர் பாலாஜியோட அம்மா பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இதை வந்து FBI வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும். ஏன்னா அங்க உள்ள சான் பிரான்சிஸ்கோ காவல்துறையினர் வந்து சில உண்மைகளை மறைக்கலாம் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இதனால அவங்க வந்து எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவு ஒண்ணு பதிவிட்டு இருந்தாங்க. எலான் மஸ்க வந்து டெக் பண்ணி ஒரு பதிவு ஒண்ணு பதிவிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு தற்கொலை இல்ல, இது வந்து ஒரு கொலைன்னு சொல்லிட்டு. சோ யாராவது ஒரு முக்கியமான பெரிய புள்ளி யாராவது இதுல தலையிடுவாங்களா இருந்துச்சுன்னா இந்த வழக்கு வந்து நியாயமா விசாரிக்கப்படும், FBI பக்கம் போகும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருந்துச்சு. அதுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ரிப்ளை கொடுத்திருந்தாரு, இது வந்து ஒரு தற்கொலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரோட பதிலும் இருந்துச்சு. சோ நம்ம இவருடைய மரணம் சம்பந்தமா ChatGPT கிட்டையும் கேட்டுட்டோம், அதே மாதிரி வழக்கு சம்பந்தமாவும் பார்த்துட்டோம். இந்த ஓப்பன் AI வந்து இப்படி அதிகரிச்சுக்கிட்டே வருது. அதாவது அதோடைய செயற்பாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது, அதனுடைய வளர்ச்சி வந்து வேகமா இருக்குது. இதனால உலகத்துல வந்து நிறைய பாதிப்புகள் வருது, மக்களுடைய செயற்பாடு குறைஞ்சிக்கிட்டே போகுது. முதலாவது உயிரிழப்பா நம்ம இதை பதிவு செஞ்சிருக்கோம் ஓப்பன் ஏஐனால. இன்னும் எத்தனை உயிரிழப்பு நடக்க போகுது அப்படின்னு தெரியல. சோ இது சம்பந்தமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓப்பன் ஏஐனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அது வந்து உலகத்துக்கு நல்லதா சரியில்லையா, இனி வரும் காலங்களில் ஓப்பன் ஏஐயோட செயற்பாடை குறைக்கணுமா அல்லது அதிகரிக்கணுமா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ இந்த தகவலை தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சது. மீண்டும் இன்னும் ஒரு தகவல் பதிவுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜனா.